பிரபாகரன் ரீ-ரிலீஸ் படம் செய்த சாதனை. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மட்டுமே செய்த சாதனைனா அது அவருடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படம் கிராண்ட் சக்சஸ் ஆனதுதான். ஏன்னா ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார்னு எந்த உச்ச நடிகருடைய 100வது படமும் சக்சஸ் ஆகல. மிகப்பெரிய ஃபிளாப் தான். ஆனா விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன் படம் மட்டுமே சக்சஸ் ஆகி செய்த ரெக்கார்டை இன்னும் எந்த நடிகருமே பிரேக் பண்ணலன்றதுதான் ஹிஸ்டரி. இப்படிப்பட்ட நிலையில 1991ல ரிலீஸ் ஆன கேப்டன் பிரபாகரன் படம் 34 வருஷம் கழிச்சு லேட்டஸ்டா 1000 தியேட்டர்கள்ல ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில வசூல்ல சாதனை படைச்சிருக்கு. அதாவது முதல் நாள் 46 லட்சம் ரூபாயும், இரண்டாவது நாளான ஞாயிற்றுக்கிழமையில 86 லட்சமும், அதாவது 2 மடங்கு கலெக்ஷன் ஆகியிருக்கு. மேலும் ரசிகர்களோட பேராதரவோட படம் 100 நாட்களை தாண்டி வசூல் சாதனை படைக்கும்னு நம்பிக்கையோட தெரிவிக்கிறாங்க படக்குழுவினர் மற்றும் கேப்டன் குடும்பத்தார். மேலும் இந்த படத்தை 80s மற்றும் 90s பிரபலங்கள் பலரும் தியேட்டர்ல ஆர்வமா பார்த்து ரிவ்யூ சொல்ற வீடியோ இணையத்துல வைரலாகி இருக்கு. அதோட கேப்டன் பிரபாகரன் 2 படத்தை ஆர்.கே. செல்வமணி இயக்க, கேப்டனுடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிக்க போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி ரமணா 2 படத்தையும் ஏ.ஆர். முருகதாஸ் சண்முக பாண்டியனை வச்சு டைரக்ட் பண்ண ரெடி ஆகிட்டாராம். உண்மையாவே குட் நியூஸ் தான்ல.